சரியா தமிழ் தேசியத்தை கையாளுறது யாருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே நாம் தமிழ் கட்சி இருக்குது, அவங்க வந்து நாங்கள் தான் சரியான தமிழ் தேசியம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? யார் தமிழ் தேசியத்தை சரியாக கையாளுறது? தமிழ்நாட்டில் யார் தமிழ் தேசியம் சரியாக பேசுகிறதுன்னு நினைக்கிறீங்க? தமிழ் தேசியத்தை வைத்து நீண்ட நெடுலாக பல இயக்கங்கள் அதற்காக ஒற்றுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தமிழ் தேசியம் என்பது தொடக்க காலத்திலிருந்து ஒற்றுமையும் சமத்துவம் என்ற தமிழ் தேசியத்தை தான் விடுதலை சிறுத்தைகள் கொண்டு வருகிறது. இந்த தமிழ் தேசியம் என்பது சாதியற்ற தமிழ் தேசியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு பெரும் நோக்கம். 1990 காலகட்டத்தில் இருந்தே எங்களுடைய எழுச்சி தலைவர் அவர்கள் தமிழ் தேசியத்துக்காக, தமிழ் தேசியம் உலகளாவிலே மாபெரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தமிழர்களின் உரிமைக்காக, தமிழ் தேசியத்துக்காக முழுமையான அர்ப்பணிப்போடு ஒருங்கிணைத்திருந்தார். அந்த ஒருங்கிணைப்பு என்பது சாதியற்ற தமிழ் தேசியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நோக்கம், எழுச்சி தலைவருடைய நோக்கம் என்பதை இந்த காலகட்டத்திலே தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் என்றாலே நாம் தமிழர்களாய் மட்டுமல்ல, ஒற்றுமையின் தமிழர்களாயும் எழுச்சியின் தமிழர்களாயும் விடுதலை சிறுத்தை சமத்துவத்தின் தமிழர்களாயும் இருக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நோக்கமாகவும் இன்றைய காலகட்டத்திலும் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு ஒற்றுமையோடு சமத்துவத்தோடு சாதியற்ற ஒரு தமிழ் தேசியமாக இருக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தையினுடைய ஒரு பணியாக இருக்கிறது. அண்ணன் சீமானவர்களே, நான் வந்து தமிழ் தேசியத்தை கற்றுக்கிட்டேன். ஆனால் அண்ணன் வந்து சரியான பாதையில் போகலை. அண்ணன் வந்து திமுக பல சமரசம் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறாரு. அதனால நான் தான் வந்து சரியான தமிழ் தேசியவாதி அப்படின்னு. நீங்கள் பல நோக்கங்களோடு இந்த கேள்வியை எழுப்புறீங்க. இருந்தாலும் விடுதலை சிறுத்தை ஒரு தொண்டனாக நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுகிறேன். தமிழ் தேசியம் என்பது அண்ணன் சீமானும் வேறு ஆளு கிடையாது. அவரும் தமிழராய் ஒருங்கிணைந்து தான் இருக்கிறாரு. தலைவரை ஏற்றுக்கொண்டார். தலைவருடைய பண்புகளோடு அவர் அண்ணனாய் ஒப்படைத்து கொண்டார், பயணித்தார். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலே நடக்கிற ஆதி குடிகளுக்கு ஏற்படுகிற இழப்பீடு என்பது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும், 70 வருஷம் ஆட்சி செய்த கட்சியாக இருந்தால் கூட அங்கே பிரச்சனை என்று இருக்கும் பொழுது யார் முதலிடத்தில் நிற்கிறார்கள், அந்த மக்களுக்காக யார் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் அதற்காக தொடர்ந்து குரல் கொடுப்பது மட்டுமல்ல, பல தியாகங்களும் செய்து கொண்டிருக்கிறார் என்பது உலகறியும், இந்த நாடு அறியும். ஆதரவு தெரிவிக்கிறாங்க வெளியிருந்து. ஆனால் வந்து ஷானவாஸ் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு பிஜேபி தான் ஆளுது அப்படின்னு சொல்லிட்டு சூசகமாக தாக்குறாங்க. இந்த முரண் எப்படி பார்க்குறீங்க? இந்த முரண் எப்படி கடையலான்னு இருக்கீங்க? கண்டிப்பாக இதனுடைய முரண்பாடை வந்து ஊடகம் தான் ஏற்படுத்துது என்பது என்னுடைய கருத்து. அவர் ஷானவாஸ் தோழர் வந்து எங்களை எல்லாம் இளைஞர்களையும் மாணவர்களையும் விடுதலை சிறுத்தையினுடைய கொள்கை களத்திலே ஒருங்கிணைந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த இடத்திலும் அவர் தனித்துவத்தை வெளிப்படுத்தவில்லை. விடுதலை சிறுத்தையினுடைய கொள்கை களத்தில் தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது ஊடகம் அறிந்த விஷயம். ஒவ்வொரு ஊடக களத்திலும் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போ குறிப்பாக சொல்ல போனால் நீட் தேர்வு என்பது எங்களுடைய தலைவர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வெளிப்படுத்தினது போல, நீட் தேர்வை இந்தியா முழுக்க எந்த மாநிலமும் இவ்வளவு வலுவான நோக்கத்தில் எடுத்துக்கொண்டு போகவில்லை. இதனுடைய எதிர்ப்பையும் நீட்டை விலக்க வேண்டும் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் மிக வலுவாய் கொண்டு போயிருக்கிறது. அது முந்தைய ஆட்சி, திராவிட அரசியல் ஆட்சி, முந்தைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல விதங்களில் பல ஒருங்கிணைப்பில் அதை முழுமையாக எதிர்த்தார். அப்போ இருந்த ஆளுநர் அவர்கள் அதுக்கு பலவிதமான முட்டுக்கட்டை இட்டார். அதை தொடர்ந்து அதை குடியரசுத் தலைவரும் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அதை முட்டுக்கட்டையாய் வந்து நின்றார். இப்படி பல விதங்களில் ஆளுநர் தோழர் மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் தலைவருடைய கோட்பாடிலும் தமிழ் தேசிய கோட்பாடிலும் நிலைத்து தான் நிற்கிறாங்க. நீட்டில் இருந்தாலும் சரி, கட்சி கட்டமைப்பில் இருந்தாலும் சரி, இது ஊடகங்கள் தான் இதை பெரிதுபடுத்துகிறது என்பது என்னுடைய அன்பான ஒரு கண்டிப்பாக என்னுடைய கருத்து. ஊடகங்களுடைய கருத்தாக தான் நான் வந்து வெளிப்படுத்துகிறேன். நீங்கள் உண்மையை கண்டிப்பாக சொல்லணுன்றது எங்களுடைய ஒரு தொண்டனாக இருக்கனுடைய ஒரு உண்மையான கருத்தாக தான் இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் இருக்கிறவங்களுக்கு கூட கேட்கலாம். ஊடகங்கள் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் உண்மையை வெளிப்படுத்தணுன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு ஜனநாயகத்தை காப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை, அதுவும் எல்லா விமர்சனமும் விடுதலை சிறுத்தைகள் மேல் மட்டும்தான் வருகிறது. ஏனென்று சொன்னால் அதே கேள்வி எல்லா அரசியல் கட்சியிடம் வேல்முருகன் தோழர்கிட்ட உங்களிடம் வைக்க முடியுமா?
தனியரசு தோழர் இடத்தில் வைக்க முடியுமா, ஈஸ்வரன் தோழர் இடத்தில் உங்களிடத்தில் வைக்க முடியுமா? அந்த கேள்வியை நீங்கள் எல்லா இடத்திலும் வைக்கணும். ஏன்னா உங்களோடு மட்டுமல்ல, எளிய மக்களோடு தொடர்ந்து போராட்ட களத்தில் நிற்கும் விடுதலை சிறுத்தைகளை விமர்சனங்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு போவது மிகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறது, இருந்தாலும் இந்த மாதிரி கேள்விகளை தவிர்த்தால் நல்லா இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. இல்லை, இது ஒரு நுட்பமான கேள்வி நீங்கள் கேட்பது. ஒவ்வொரு முறையும் போன 5 ஆண்டு கூட திராவிட தத்துவங்களோடு பயணித்த இயக்கம் விடுதலை சிறுத்தை இயக்கம். அங்கே கொள்கை களனிலே தான் உறுதியாக இருந்தோம். ஆட்சியிலே பல முரண்பாடுகளை பல இயக்கங்கள் எதிராக இருந்தவர்கள் தெரிவித்தால் கூட அதை மிக அனுசரித்து எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்க்கக்கூடிய செயல்பாடுகளை எதிர்த்து நாங்கள் பல ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறோம். அது ஊடகங்களுக்கு தெரியும், எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. இன்றைய காலகட்டத்திலும் நீட்டை நாங்கள் எந்த அளவுக்கு இப்போ ஐயா அம்பேத்கருடைய சிலை கூட ஓமலூரிலே சில சிக்கல்கள் இருக்கிறது. அதை நாங்கள் கேட்க வேண்டிய இடத்திலே நாங்கள் சார்ந்திருக்கிற அரசியல் தலைவரிடம் கேட்க தான் செய்கிறோம், அரசிடம் கேட்க தான் செய்கிறோம். எந்த இடத்திலும் விடுதலை சிறுத்தைகள் எளிய மக்களினுடைய பிரச்சனையில் சமரசமானதே கிடையாது. ஆளுங்கட்சியாக கூட இருந்தால் கூட எந்த இடத்திலும் நாங்கள் எளிய மக்கள் பக்கமே நிற்கிறோம். விடுதலை சிறுத்தை எப்பவுமே எளிய மக்கள் பக்கமே நிற்கும் என்பதை நான் ஒரு விடுதலை சிறுத்தை தொண்டனாய் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். சரியான அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? டிவிகேவா டிஎம்கேவா? இவ்வளவு நாள் டிஎம்கே கூட இவ்வளவு நாள் பயணிச்சிருக்கீங்க, இப்போ டிவிகே கூட வெளியில கண்டிப்பா நீங்க கேட்கிற கேள்வி தலைவர்களிடம் கேட்கிற கேள்வி, இருந்தாலும் நான் அதை பகிர்ந்து கொள்ளுகிறேன். மொழியே கூட பறக்க கூட விட மாட்டேங்கிறாங்க. வன்னியருக்கு கொண்டு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வேற எந்த கட்சி தலைவரோடும் வந்து விஜய் சார்ந்தவங்களும் பேசுறேன், குறிப்பா அன்புமணியா அவங்க மாதிரி இதே மாதிரி பெருங்கூட்டம் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனா வந்து இந்த கேள்வியோ இந்த துணை முதல்வர் பதவி தாங்கணும் இல்லை எங்க கூட்டணிக்கு வாங்கணும்னு அவங்க அழைக்கிறேன். ஆனா அண்ணன் திருமாவை அவ்வளவு தூரம் அழைச்சிருக்காங்க, நேரடியாவே வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? ஏன்னா 2 வருஷத்துல அதாவது உங்களுடைய நோக்கம் எனக்கு புரியுது. ஏதாவது ஒரு கேள்வியை எழுப்பி நீங்க கொண்டு வரணும்னு விரும்புறீங்க. இப்போ நான் சொல்றேன், எங்களுக்கு இருந்த திமுக உங்களுக்கு என்ன மாதிரி உள்ள அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க, நீங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தீங்க, இப்ப கூட திமுக தான் சரின்னு சொல்றீங்க. ஆனா டிவிகே வந்து உங்களுக்கு இல்ல நாங்க எதையும் சரி என்று சொல்லவில்லை. சரியாய் இருக்கிற பக்கம் எங்களுடைய தலைவர் நிற்பார், விடுதலை சிறுத்தைகள் நிற்கும். எளிய மக்களுடைய பிரச்சனைக்கு எந்த கட்சி எந்த நிலையில் நிலைப்பாடு எடுக்கிறதோ அந்த நிலைப்பாடோட கொள்கை களத்திலே எங்களை போல இளைஞர்களை 2வது தலைமுறையோடு எங்களை மிக கட்டமைப்போடு கொண்டு வந்திருக்கிறார். ஆக எங்கள் பக்கம் எப்பவுமே மக்களின் பக்கம்தான். விடுதலை சிறுத்தைகள் என்பது எந்த கட்சியை சார்ந்து கிடையாது. நாங்கள் அங்கீகாரம் பெற்ற கட்சி. எங்களுக்கு இந்த மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள், எளிய மக்கள் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். அதே போலதான் ஆட்சி மாற்றமும் எளிய மக்களின் ஓட்டால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்போ எளிய மக்களினுடைய முடிவு எந்த பக்கமோ, எளிய மக்களினுடைய உரிமை எந்த பக்கம் கிடைக்கப் பெறுகிறதோ கண்டிப்பாக எங்களுடைய தலைவரும் எங்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சியும் தொண்டர்களாகிய நாங்களும் அந்த பக்கம் தான் நிற்கிறோம் என்பது சிறிதளவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. நன்றி.